கடகராசி கடகராசிக்கு இந்த 2025ஆம் வருடம் ஓகேங்களா, உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள், தாமதங்கள் இது எல்லாமே இருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஆனா தொழில் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தொழில்ல புதுசா முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. அந்த தொழில்கள்ல பார்த்தீங்கன்னா, வெற்றிகள பார்ப்பீங்க. தூக்கக்குறைவு, உடல் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாமே இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் அது அது சம்பந்தமான அந்த தொந்தரவுகள் எல்லாமே விலகி, ரொம்ப அமைதியா, நிம்மதியா, சந்தோஷமா தூங்கி, நம்ம ரொம்ப அழகா எல்லா வேலைகளுமே ரொம்ப தெளிவா பார்ப்பீங்க. ஏன்னா, உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் இப்போ வந்து வக்ரகதியில சஞ்சாரம் பண்றார். தை மாதத்திற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெறுகின்றார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அப்போ 12ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் சொல்லி சொல்லுவோம். ஆனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால குரு பெயர்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே கடகராசிக்காரங்க திருமணத்தை அமைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. எப்போ மே மாதத்திற்கு முன்பே கடகராசிக்காரர்கள் வந்து திருமணத்தை அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடு வாங்குறோம்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு வாங்குற விஷயம் இது எல்லாத்தையுமே வந்து அந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாடியே நீங்க அமைச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு வரும்போது தொழில் சம்பந்தமான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாருங்க. சரிங்களா? குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிகின்றது. 7ஆம் பார்வை 6ஆம் இடத்திலும், அவருடைய 9ஆம் பார்வை மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல பதியுதுங்க. அங்கதான் பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால பலவிதமான தொல்லைகள், சங்கடங்கள் எல்லாமே அனுபவிச்சிருந்தீங்க இல்லையா? குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய விடுதலை, எல்லா விதமான தொந்தரவுகள் இருந்து மிகப்பெரிய விடுதலை வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுக்க போகின்றார். ஓகேங்களா? விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் தூக்கத்தில் இருக்கிற பிரச்சனை, உடல் சம்பந்தமான கோளாறுகள் இது எல்லாமே தீர்ந்து ரொம்ப ஆனந்தமா உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க நடத்த போறீங்க இந்த வருடத்தில். ஓகேங்களா? முக்கியமா சில விஷயங்கள் சொன்னேன் இல்லைங்களா? திருமணம் சம்பந்தமான விஷயத்த கொஞ்சம் குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி முடிச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு மறைவுஸ்தானமான அதே 8ஆம் இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடன் ராகு பெயர்ச்சி எப்ப நடக்குதுன்னா ஏப்ரல் மாதத்தில் நடக்க போகிற ராகு பெயர்ச்சியில இருந்து ராகு பகவான் சேர்க்கை பெறுகின்றார். எங்க 8ஆம் இடத்தில். இப்போ 8ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டம ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா 2 பாவ கிரகங்களுடைய சேர்க்கை. ஓகேங்களா? என்னங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததே அப்படின்ட்டு தயவு செய்து கவலையே படாதீங்க. எதனால அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 9ஆம் பார்வை மிக மிக சிறப்பான பார்வை குரு பகவானுடைய பார்வை. அந்த 9ஆம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் பதிகின்றது. அந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே விலகும். கடகராசிக்காரங்க வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாமே தீர்ந்து விடும். ஓகேங்களா? அப்போ வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளுக்காக வந்து ஏங்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இதை மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா? இதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுதுங்க. அப்போ அதாவது உடல் சம்பந்தமான கோளாறுகள், உடல் சம்பந்தமான பிணிகள், தொந்தரவுகள் இது எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேது பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். அப்போ கடகராசிக்காரங்க உங்களுடைய பேச்சுக்களில் நிதானம் தேவை. ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்போ வர்ற கஸ்டமர்கிட்ட நல்ல கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை பிடிச்சு பேசுவீங்க கடகராசிக்காரங்க. பாயிண்ட்டு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களை வந்து மடக்க முடியாது. அவ்வளோ அழகாக வந்து சில பாயிண்ட்டுகள்லாம் ரொம்ப தெளிவாக வந்து அடித்து தூக்குவீங்க. ஓகே, நம்ம தான் சூப்பராக பேசுகிறோமே, நம்ம என்ன வேணாலும் பேசலாமே அப்படிங்கிற ஒரு நினப்பில் வராதிங்க. ஏன்னா கேது பகவான் வந்து பேச்சின் மூலமாகவே பிரச்சனைகளை அள்ளி கொடுப்பார். அதனால கவனமாக இருந்துக்கோங்க. இந்த விஷயத்தை எல்லாமே ரொம்ப அழகாக கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இதுபடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2025ஆம் வருடம் மிக மிக அற்புதமான ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிற வருடமாக அமையும். அதுக்கப்புறம் என்னங்க, நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்திலையும் வந்து சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாம்.